போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ன்ற சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 65வது வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், ரொம்பவே சிம்பிள் தான். மூன்று எண்களோட விகிதம், மூன்று எண்களின் விகிதம் 2:3:5. அதாவது 3 நம்பர் இருக்கு, அந்த நம்பரை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதி ரேஷியோ கொண்டு வந்திருக்காங்க. 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. மற்றும் அவற்றின் மீ போமா எல்சிஎம் பாத்தீங்கன்னா 1200 கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க, மீ போவா ஹச்சிஎஃப் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி மாடலை கேட்டாங்கனாலே ரொம்ப சிம்பிள். நமக்கு கொடுத்திருக்க எல்சிஎம் இருக்குல்ல, எல்சிஎம் என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா ரேஷியோவையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான ஹச்சிஎஃப் கிடைச்சிருங்க. அவ்வளவுதாங்க. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு ஹச்சிஎஃப் கிடைச்சிரும். எவ்வளவு ரேஷியோனாலும் கொடுத்துருக்கட்டும், அந்த எல்லா ரேஷியோவாலையும் எல்சிஎம் டிவைட் பண்ணணும். நான் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3 4 × 3 12, அப்படியே 2 0 போட்டுறேன். 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5 8 × 5 40, ஒரு 0 இருக்கு, ஒரு 0 போட்டு விட்டுறேன். 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 40 × 2 80. அப்ப நமக்கான ஹச்சிஎஃப்ங்கிறது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 40ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு ரேஷியோ எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்டாங்க, என்ன பண்ணும், எல்சிஎம் டிவைடட் பை எல்லா ரேஷியோவாலையும் நமக்கு எல்சிஎம் வகுத்தாலே போதும், ஹச்சிஎஃப் வந்து கிடைச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எண்ணியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபைனைட் சீரிஸ் முடிவிலா தொடர் வரிசையோட கூடுதல் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 21 + 14 + 28/3 எக்ஸெட்ரான்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு முடிவிலா தொடரோட கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. S infinite = A/1 - R அப்படின்றதான் நமக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா. இதுல ஏங்கிறது பாத்தீங்கன்னா முதல் உறுப்பு, அப்ப இதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார், ஆறுன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்றதா நமக்கு ஆறா இருக்கும். ஓகேங்களா? 14/21 எதால் அடிக்கலாம், 7ஆல் அடிக்கலாம். 2 × 7 14, 3 × 7 21. அப்படியே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏங்கிறது பாத்தீங்கன்னா 21 /1 - ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா 2/3. ஆறுங்கிறது 2/3. அப்படியே கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 21 /3 - 2/3. 3ல இருந்து 2 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்ப 21 / 1/3. இந்த 1/3 அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தினா நமக்கு மல்டிபிளிகேஷன்ல மாறிடுங்களா? அப்ப மல்டிபிளிகேஷன்ல மாத்திரம் எப்படி மாத்தலாம், 21 × 3 டிவைடட் பை 1னாலும் 1 போடலைனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப 21 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 63ன்னு கிடைக்கும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 63 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள். இந்த ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு டைரக்டா இந்த ஃபார்முலாவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ மறந்துடாதீங்க, இந்த ஃபார்முலாவை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான தேர்ட் சம் பார்த்துடலாங்க. நமக்கான தேர்ட் சம் பாருங்க, பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, 6 1/4% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக. ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா எழுத சொல்லியிருக்காங்க. 6 1/4 நமக்கு கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த கலப்பு பின்னத்தை நான் வந்து பின்னமா மாத்துறேன். பின்னமா மாத்தணும்னு என்ன பண்ணணும், இந்த 6 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ற நம்பரை வந்து நியூமரேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அது கூட ஆட் பண்ணணும். அப்ப 6 × 4 24, 24 + 1 25 டிவைடட் பை 4% இருக்கு. ஓகேங்களா? பெர்சன்டேஜ்ல தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சதவீதத்தை வேல்யூவா மாத்தணும்னா எதால டிவைட் பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்ப 25 டிவைடட் பை 4 × 100ன்னு போட்டுக்கிறேங்க. அப்போ × 1/100 பதிலா × 100ன்னு டினாமினேட்டர்ல போட்டுறேன். இதை சிம்பிளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் 25ஆல் அடிக்கிறேன். 1 25 25, 4 25 100. 1 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. டிவைடட் பை 4 × 4 16. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 1/16 என்பதால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமா மேக்ஸ் வித் முக்கிய டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமைந்து கணிதம் டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. அதாவது 2 டைஸை ஒரே டைம்ல உருட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண். முக எண்கள்னா ஒண்ணு இல்லைங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழுகுது, செகண்ட் டைஸ்ல 1 விழுகுது. இது ரெண்டுத்தை சேர்த்து எழுதுறப்போ
அந்த 2 நம்பரும் ஈரிலக்க எண்ணா மாறிடுது. இந்த ஈரிலக்க எண்ண 4ஆல் வகுபடும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4ஓட மல்டிபிள் என்னன்னு எழுதிடலாங்களா? 12, 12, 16, 20, 20 வந்து வராது. ஏன்னா 2 ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2 விலகும், செகண்ட் டைஸ்ல 1 விலகும். அதனால 20 வராது. 24, 28 வருமா? 28 வராது. ஏன்னா நமக்கு மொத்தமே டைஸுக்கு வந்து 6 சைடு தான் இருக்கு, அங்க 8 சைடு போனால 28 எடுத்துக்க தேவையில்ல. 32, 36, 40 எடுத்துக்கலாமான்னா 40 எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைஸ்ல 4, செகண்ட் டைஸ்ல 1 விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகம். 44, ஸோ 48 வரப்போறதுல 52, 56, 60 வர போறதுல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல சிங்கிள் டைஸ்ல எப்பவுமே 0 விழுகாது, 1 தான் விழுகும். 6,1 அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். 6,0 விழுகாது. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? 64, 64ஓட நிறுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு டைஸுக்கு வந்து 2 சைடுமே 6 சைடு தான் இருக்கு போகுது 2 டைஸுக்குமே. ஸோ 6,4ஓட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் போகும்போது 68ன்னு வரும். 68 அப்புறம் 72ன்னு வரும். இதெல்லாம் வந்து நமக்கு 6 விட அதிகமா போயிடுச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப எத்தனை நம்பர் வந்திருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 நம்பர் வந்திருக்கு 4ஆல வகுபடக்கூடிய எண்கள். நமக்கு ஒரு டைஸ் உருட்டணும்னா மொத்த ப்ராபபிலிட்டிங்கிறது, அதாவது 2 டைஸ் உருட்டுனாங்க, ஒரு டைஸுக்கு வந்து 6 சைடு இருக்கு, எவ்வளவு டைஸ் உருட்டுறமோ அதை பவர்ல போட்டுருங்க. அப்ப 6 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 36. அதுதான் டோட்டல் ப்ராபபிளா இருக்கும். அதாவது மொத்த விளைவு, மொத்த நிகழ்ச்சிங்கிறது 36. நமக்கு ஈரிலக்க எண்கள் வந்து 4ஆல வகுபடக்கூடியது கேட்டிருக்காங்க. எவ்வளவு வந்திருக்கு? 9 வந்திருக்கு. ஸோ 9/36 நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியும். 1 9 9, 4 × 9 36. அப்ப 1/4ன்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி சம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க? இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்கிறார். அதாவது ஒரு ரிஸ்ட் வாட்ச் இருக்கு, அதை ஒருத்தர் வந்து 594 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. இவ்வாறு விற்கிறப்போ ஒரு கடிகாரத்தை விற்கிறப்போ 10% லாபமும், இன்னொரு கடிகாரத்தை வைக்கும்போது 10% நஷ்டமும் ஏற்பட்டா அவருக்கு மொத்தத்துல வந்து லாபம் ஏற்பட்டிருக்குமா நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுக்கு நெட் எஃபெக்டிவ் ஃபார்முலா அப்படின்னு இருக்கு. நமக்கு இந்த மாதிரி லாப நஷ்ட சதவீதம் கேட்டாங்கனாலே ஒரு வேல்யூவை வந்து பிளஸ் மைனஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா, லாபம் நஷ்டத்துல கொடுத்துட்டாங்கனாலே A + B + AB/100 அப்படின்ற இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். நமக்கு லாபம்னா பிளஸ் வேல்யூ, நஷ்டம்னா மைனஸ் வேல்யூ. அப்ப ஏங்கிறது +10, பிங்கிறது -10. ஓகேங்களா? அப்படியே இருக்கட்டும். பிளஸ் ஏங்கிறது +10, பிங்கிறது -10 டிவைடட் பை 100. +10 -10 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். 2 0க்கு 2 0 கட் பண்ணி விட்டுறலாங்களா? கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இருக்கு. 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. அப்போ 1%, -1%. மைனஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணும்? நஷ்டத்தை டினோட் பண்ணும், லாஸை டினோட் பண்ணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1% லாஸ் என்பதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 சம். ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.